வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு நேற்றை விட வெப்பம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி கோயம்புத்தூரே 100 டிகிரி எட்டும் என்றும் 100 டிகிரியை தொட்டுவிட்டது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் 100 டிகிரி என்றால் அப்போ பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர் மற்றும் ஈரோடு, தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே அரவக்குறிச்சி மற்றும் கரூர், பரமத்தி எல்லாம் கண்டிப்பாக 102, 104 எட்டியிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல 105, 106 கூட பதிவாகிருக்கும். அது கரூர், பரமத்தி 106 டிகிரி பதிவாகியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதேபோல் சற்று குறைவான, இதை விட சற்று குறைவான வெப்பம் சேலத்திலும் நாமக்கலிலும் 100 டிகிரியை தாண்டிய வெப்பம் நாமக்கல், ராசிபுரம் மற்றும் அப்படியே சேலம், ஈரோடெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஈரோடை விட சற்று குறைவாக சேலம், நாமக்கல்லையும், நாமக்கல், ராசிபுரம் இங்கெல்லாம் கொஞ்சம் ஈரோடை விட சற்று குறைவாகவும் முதலிடத்தை பிடித்திருக்கும் கரூர், பரமத்தி. அடுத்தடுத்த இடங்களில் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள் இருந்தாலும் கோயம்புத்தூரே 100 டிகிரியை தொட்டது. இன்றைக்கு 100 டிகிரியை தொட்டு விட்டது. தென் மாவட்டங்களில் சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு எங்கே விழுந்து கொண்டிருக்குதுன்னா கோவில்பட்டி, ராமநாதபுரம் மற்றும் கழுகுமலை, கோவில்பட்டி, எட்டயபுரம், குறுக்கு சாலை எப்போது வென்றான் இது வழியாக இந்த சூரியன் குத்துக்கதிர் பயணித்து இன்றைக்கு கேரள பகுதியை விட்டு விலகி அப்படியே அரபிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது. பிறகு அப்படியே ஆப்பிரிக்கா வழியாக நாளை குத்துக்கதிர் தொண்டி, மதுரை இந்த வழியாக பயணிக்கும். நாளை தேனி, இதெல்லாம் இப்படி சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வருகிற காரணத்தினாலும் உயரழுத்த காற்று தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலும் கடலோரத்தில் நுழையக்கூடிய உயரழுத்த காற்று அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்துது. கடலோர மாவட்டத்தில் மதியம் கூட இன்றைக்கு மன்னார்குடியெல்லாம் மேகமூட்டம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்பமே அதிகமாக தெரியுது. ஏப்ரல் மாதத்தில் இந்த வெப்பத்தை விட குறைவான வெப்பம் எப்படி அடிக்கும்? ஆனால் இங்கே 100 டிகிரியே எட்டலை. ஆனால் இங்கே கடும் வெப்பமாக உணர்கிறீர்கள். இதை விட கூடுதலாக திருச்சிக்கு மேற்கே 100, 101, 102, 104 என்று 105, 106 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. ஆக 104, 105 எதிர்பார்த்தோம். ஆனால் 106 தொட்டிருக்கு. இப்போ வரைக்கும் 104, 105 எதிர்பார்த்தோம். 106 தொட்டிருக்குது. 106க்கு மேல் போக வாய்ப்பில்லை. மீண்டும் இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி, சனி இன்றைய விட வெப்பம் கூடுதலாகத்தான் இருக்கும். 106 தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய சனிக்கிழமை வரை இந்த வெப்ப உயர்வு இருக்கும். பொதுவாக கடற்கரையோராக நுழையக்கூடிய இந்த கிழக்கு காற்று, உயரழுத்த காற்று, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலிடும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் மேலே போயிடும். லேசாகி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே போயிடும். அப்போ எடை மிகுந்த காற்று போன்றவை தான் கீழே இருக்கும். அப்போ சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது சுவாசித்தல் பிரச்சனை ஏற்படும். கடலோரம் நுழையக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்ததும் வறண்ட காற்றாக மேற்கு நோக்கி போகும்பொழுது தான் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டம் கடும், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் கடும் வெப்பமாக இருக்குது. திருச்சிக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே. ஆகவே இந்த நிலை வரக்கூடிய சனிக்கிழமை வரை தொடர்ந்துன்னு சொல்லியிருக்கிறோம். பொதுவாக காற்றில் ஆக்சிஜன் குறைந்தாலே அதுவும் தனியான ஒரு மரத்தடியில் இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜனெல்லாம் வெளியேறிடுது. அந்த மரம் வெளியிடும் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். அதிலும் பொட்டல் வெளியாக இருந்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை கூடுதலாக இருக்கும் மரங்கள் இல்லாத இடத்துல. அதுவும் கூட்ட நெரிசல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறை மிகுதியாக இருக்கும். தார் சாலைகளில் கூட்ட நெரிசலாக இருக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உடல் உபாதைகள் அதிகம் ஏற்படும். வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் முன்னெச்சரிக்கை தேவை. சனிக்கிழமை வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு பகுதியும், அதாவது பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல் மேற்கு பகுதி, சேலம் மேற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மேற்கு பகுதி, கரூர், திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள், ஒட்டுமொத்த சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்ட பகுதிகள் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வைப்போம். அடுத்தது அப்படியே வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சமவெளி பகுதிகள், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் இங்கே அதிகமாக இருக்கும் வைப்போம்.
அறிவிக்கப்பட்டிருந்தான். கடலோரம் வெப்பம் அதிகமாக இருப்பது போல் உணர்ந்தாலும் இன்னும் 100 டிகிரியே கடலோரம் தொடலை. திருச்சிக்கு மேற்கே தான் 100 டிகிரி தொட்டிருக்கு. தஞ்சாவூருக்கு மேற்கே 100 டிகிரியே நெருங்கி இருக்கு. தஞ்சாவூர் நாளை 100 டிகிரியே தொடலாம். தஞ்சாவூர் இப்படி இருக்கிறது வெப்பம். மழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வரக்கூடிய சனிக்கிழமைக்கு மேலே வெப்பம் கொஞ்சம் குறையும். திடீர்னு 98 கீழே போயிடாது. 106 105 இருப்பது 102 குறையும். அதுக்கு திங்கக்கிழமையில் 100 குறையும். அப்புறம் 98 குறையும். கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் தேர்தல் நாள்களில் கொஞ்சம் வெப்பம் தணிந்திருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் புழுக்கமான வானிலை, அதாவது வெயில் சூடு இருக்காது, வேர்வை அதிகமாக இருக்கும். குறைந்த அழுத்தம் வரை இருக்கிறது. தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று உள்ளே நுழைய இருக்கிறது. இதன் காரணமாக மேக உற்பத்தி ஏற்பட்டு மாலை இரவு இடிமழை பொழிவு இருகாற்று இணைவின் காரணமாக ஏற்பட போகிறது. 22ஆம் தேதி கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். 23ஆம் தேதி மாலை இரவில் ஒரு சில இடங்களில் தென் மாவட்ட கடலோர பகுதி டெல்டாவிலையும் தென் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு 24 24 விட 25 25 விட 26 27 28 29 மாத இறுதி நாட்கள் வரைக்கும் இடிமழை பொழிவு படிப்படியாக வடவுள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும். அதாவது 22 தென் கடலோரம் இலங்கையை ஒட்டிய பகுதின்னு வச்சுங்க. 23ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் உள்பகுதி. 24 மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா. 25 கொஞ்சம் கடலூர் வரைக்கும், சேலம் நாமக்கல் இப்படி ஈரோடு கரூர் வரைக்கும். 26 27 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் எட்டும். மாத இறுதியில் தமிழகம் முழுவதுமே வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாத இறுதி வாரம். அடுத்தபடியாக இந்த மாத இறுதி நாட்களில் வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே இலங்கை, அதாவது அந்தமான் தெற்கு பகுதி மற்றும் சுமத்ரா அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் மே முதல் வாரத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் கேரளா மற்றும் லட்சத்தீவிற்கு தெற்கே, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் குமரி முனைக்கு மேற்கே லட்சத்தீவிற்கு தெற்கே அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இணையும் இடத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரே நேரத்தில் 2 வேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு தெற்கே உருவாகி லட்சத்தீவு கேரளா ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகி அது தமிழ்நாடு நெருங்கி விலகி போகவோ அல்லது நெருங்காமல் விலகி போகவோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்து அது ஆய்வில் இருக்குது. வங்கக்கடல் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆய்வில் இருக்குது. நான் ஏதேனும் ஒன்றை சொல்ல நீங்கள் அதற்கு ஏற்றபடி தடால் புடால்னு ஏதாவது பணியில் இறங்கிடுவீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து நான் பார்க்குறதுக்கு முடியவே முடியாது. உங்களுக்கும் அதாவது மனிதர்கள் மனிதனாக இருப்பதும் இல்லை, நான் என் மனநிலையும் பாதிப்படைய செய்திருங்க. இன்றைக்கி நிறைய கால் வந்துச்சு, தயவுசெய்து எதுக்காக கால் பண்ணுறீங்க, இன்றைக்கி புத்தாண்டருக்கு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணேன். தெரிஞ்சிருக்கோம், ஒருத்தர் இன்றைக்கு சில இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணவங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் பேசினேன். தயவுசெய்து என் மனசை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டாக இருக்குது, தயவுசெய்து ஏதாவது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஆகவே தயவுசெய்து நான் உங்களுக்காக உழைக்கும் பொழுது நீங்கள்லாம் வார்த்தைகள் விடும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையை தருது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல வானிலையை அறிவியலையும் நல்ல டீட்டெயிலாக புரிஞ்சுக்குங்க. இயற்கை நம் கட்டுப்பாட்டில் இருக்காது, வருவதை சொல்லலாம், வார்த்தைக்கு வார்த்தை நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ கூட சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறார் வெயில் அதிகம் அடிக்காதுன்னு சொன்னீங்க, அடிக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் தினம்தான் சொல்லிகிட்டு இருக்கேனே, ஆனால் வரும் ஆனால் வராதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போயும் சில வார்த்தைகள் கஷ்டம்தான் கொடுத்துச்சு, வரும் ஆனால் வராதுன்னு. நான் என்ன சொன்னேன், கோயம்புத்தூர் கூட 100 டிகிரி தொடும்னு தான் சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? அதிகமாக நான் பீதிப்படுத்த மாட்டேன், ரொம்ப பயங்கரமாக சொல்லி சுருண்டு விழுந்துருவீங்க அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? வெப்பநிலை மானியில் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும். மேற்கு மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் அதிகமாக இருப்பது போல் தெரியும் அப்படின்னு தான் சொன்னேன். திருச்சிக்கு மேற்கே அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் கூட 100 டிகிரியை தொடர்ந்து தான் சொன்னேன், நீங்கள் தொட்டுடுச்சு. அடிக்கடி இந்த பொள்ளாச்சி பகுதியெல்லாம் வெப்பம் குறைவாக இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக பொள்ளாச்சியில் வெப்பம் உயர்ந்திருக்கிறதும், ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தி தான் வெப்பம் உயரும். இப்போ பொள்ளாச்சியில் வெப்பம் உயருதுன்னா காற்று பாலக்காட்டு கணவை வழியாக மேற்கு நோக்கி போகுது. இதெல்லாம் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகம். அது ஒரு தனியாக ஒரு அறிக்கை உங்களுக்கு வழங்குகிறேன், அதில் புரிஞ்சுக்குங்க. இப்போ வரக்கூடிய அறிக்கையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென்மேற்கு பருவமழை கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிவிட்டு நம்ம அறிக்கையும் இதோட இணைச்சி வழங்குகிறேன்.
அதையும் இணைந்து பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய சனிக்கிழமை வரை வெப்பம் உயர்ந்து தான் இருக்கும். அதிகபட்சமாக 104 105 போகணும். 106 தொட்டிருக்கு. இது வர வெள்ளிக்கிழமை வரை தான் சனிக்கிழமை வரை தான் சூரியன் குத்துக்கதிர் வடநோக்கி நோக்கி போனாலும் மீண்டும் இந்த மாத இறுதியில் வெப்பச்சலன இடிமழை புழுக்கத்திற்கு பிறகு இருக்கிறது. புரிகிறதா? அது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.